ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கு அவங்களுடைய அம்மா பயங்கரமான ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. கம்முறுதினு வேண்டாம், கம்முறுதி வேண்டான்னு சொல்லலை, லிமிட்டில் வச்சுக்கோ, எல்லாமே லிமிட்டில் இருக்கணும். நீ பண்ணுற விஷயங்கள் வெளியில் வந்து கண்டிப்பாக என்ன நடந்தாலும் ஒரு பொண்ணுக்கு தான் வந்து சேரும். அதை மாதிரி மறைமுகமாக 2 பேரையும் மென்ஷன் பண்ணாமல் வந்துட்டு அவ்வளோ அழகாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து விஜய் பார்வதிக்கு சொல்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வீட்டில் எல்லாருக்குமே ஃபீலிங்ஸ் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாமே ஒரு லிமிட்டில் இருக்கும், லிமிட்டை தாண்டக்கூடாது. சரியா? இப்போது ஒரு நாட்டை ஆடுற ஜான்சன் என்ன வச்சுக்கேன், அவங்களுக்கு வந்துட்டு நாட்டே ஆளணும், அவங்களுக்கு திடீர்னு ஃபீலிங்ஸும் வந்துச்சு வச்சுக்கோங்க. அந்த ஃபீலிங்ஸ் வச்சு அவங்க போயிடுவாங்களா? அவங்களுக்கு ஒரு கடமை இருக்குது, நாட்டே ஆளணும், ஃபீலிங்ஸே வச்சுக்கணும். அந்த மாதிரி தான் அதே மாதிரி ஒரு உலகத்தில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த உலகத்தில் எந்த விஷயங்கள் தப்போ இல்லை ஏதோ ஒரு விஷயம் நடந்தாலும் அது பொண்ணுங்களை தான் வந்து சேரும். புரியுதா? நம்ம பொண்ணுங்க தான் வந்து பாதிக்கப்படுவாங்க, அதை மைண்டில் வச்சுக்கோ. அதே மாதிரி ஒரு காலகட்டத்தில் பொண்ணுங்களால் வந்துட்டு இவ்வளோ தான் வர முடியும்னு ஒரு வரைமுறை இருந்துச்சு. ஆனால் இப்போது எவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ஸோ உனக்கு வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குன்னா அதை நீ யூஸ் பண்ணு. அதை யூஸ் பண்ண நம்ம வந்து இங்கே வந்து வேஸ்ட் பண்ணாத, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி அதை சொல்லும்போது விஜய் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைம்மா எனக்கு திடீர்னு நம்ம ஃபேமிலி ஞாபகம் வந்துருச்சு, அதை நாங்கள் பார்த்துக்குறோம், நீ அதெல்லாம் பண்ணி கேமில் ஃபோக்கஸ் பண்ணு. ஃபஸ்ட்டு 2 வாரத்தில் ஒரு பார்வதி இருந்துச்சு, அந்த பார்வதி எங்கே? எப்படி ஒரு துள்ளலாக இருந்துச்சு அந்த பார்வதி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அந்த 2 வாரம் பார்வதி கூட வேணான்றேன். அந்த மேனேஜர் டாஸ்கில் இருந்த பார்வதி, அப்புறம் ராஜாங்கம் டாஸ்கில் இருந்த பார்வதி, விஜய் சேதுபதிக்கு திட்டு வாங்கினாலும் அங்கே வந்து வச்சு செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த மேனேஜர்லாம் வேறு மாதிரி இருக்கும். அந்த பார்வதி இருந்தாவே போதும்னு நினைக்கிறேன். இந்த காதல் விஷயத்தில் வந்துட்டு வெளியில் போயிட்டு 2 பேருமே அழகான க்யூட்டான பேர் தான், இல்லைன்னு சொல்லலை, வெளியே போய் பேசிக்கோங்கன்றேன் அப்படின்றது என்னோடய கருத்து. பட் அவங்க என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு விஜய் பார்வதி ஒரு முடிவில் இருப்பாங்க. ஏன்னா ரியா வந்து தனியாக கூட்டு போய், அதாவது ரியாவை இவங்க தனியாக கூட்டு பேசுகிறாங்க, அதில் கிளியராக சொல்லிட்டாங்க. ஒரு டைம் வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ரெடிக்ஷன் வச்சுருந்தீங்களா, அதன்படி தான் கரெக்டாக போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ ரூட்டு மாறிடுச்சு. இதுக்கப்புறம் இது மாறுமான்னு எனக்கு தெரியல, ஆனால் பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஒரு பையனுக்காக 2 பேர் அடிச்சுக்கிறீங்க பார்த்தீங்களா, அது நல்லாவே இல்லைன்ட்டாங்க. ஸோ அவங்க மைண்டில் ஃபுல்லாக கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துட்டு அவங்களோட கேம் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி அவங்க அம்மாவும் அதை தான் வந்து கூட உட்காந்து டைரெக்டாக சொல்லவே இல்லை. டைரெக்டாக சொல்லாமல் இது இப்படி இருக்குமா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான்மா, வெளியில் கண்டிப்பாக ஒரு பொண்ணுக்கு தான் கெட்ட பேராக வரும், அப்போ புரிஞ்சுக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அவங்களும் ரியாக்கிட்டே என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கப்புறம் பாரு என்னோடய கேம் அப்படி மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி ரியா வந்துட்டு நம்ம இவரை வந்து கமருதீன் சொல்லியிருப்பாங்க, 2 பேரை வச்சு சேஃபாக ஒரு கேம் விளாட்றீங்க அப்படின்னு. எக்ஸாக்ட்லி சொல்லு அப்படின்னு இருப்பாங்க. இது எதுக்காக அவங்க சொல்ல வந்தாங்க அப்படின்னா, இவன் என்கிட்ட லவ் பண்ணுற சொல்லிட்டு திரும்பவும் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தான் சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு முந்தானத்தை திட்டிருப்பாங்க. இந்த சோப்பு போகிற வேலை என்கிட்ட வேணால் போ அப்படி கலாச்சிருப்பாங்க. அதை சொல்ல வராங்க. ஆனால் அவர் என்ன நினச்சிட்டாரு, அவர் நினைக்க வச்சது, அவரும் ஒரு பக்கம் ஒன்று நினச்சாரு. என்ன நினச்சாருன்னா, பார்த்தீங்களா அப்போ வந்து இவன் வந்து என்ன சொல்ல வரா, அவன் வந்து அதாவது கமருதீன் வந்துட்டு 2 பேரும் யூஸ் பண்ணுற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நினச்சாங்க. அதே வந்து கனியும் கூட சேர்ந்து திவ்யாவும் ஏற்றி விட்றாங்க. ஒரு பேசிக்கே இல்லை. இவர் வந்து உண்மையிலேயே வந்து விஜய் பார்வதி பக்கம் மட்டும் இருந்து எந்த பொண்ணுக்கிட்டையும் பேசாமல் இருந்து இந்த விஷயத்தை அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அவர் கோவப்படலாம். இவர் இங்கேயும் பேசிக்கிட்டு அங்கேயும் பேசிட்டு ஒரு 2 குதிரையில் வந்து ஏறி சவாரி பண்ணிகிட்டு இருந்தா அப்புறம் வந்து ஒருத்தவங்க சொல்ல தானே செய்வாங்க. இதில் வேறு கோவம் வர அவருக்கு. இதில் வேறு திவ்யா கிட்டே பேசிட்டு இது நம்மளுக்குள்ளே இருக்கட்டும், விஜய் பார்வதி சொல்லாதீங்களா, என்னத்தை சொல்ல. சரி, இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.